வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். நிதி, தொழில் முனைவு, கல்வி, சுகாதாரம், நிர்வாகம் என பல்வேறு துறைகளில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் புதிய துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாரி சக்தி எனப்படும் பெண் ஆற்றல், அறிவியல், விண்வெளி மற்றும் கண்டுபிடிப்பு துறைகளில் முத்திரை பதித்து வருவதாகவும், நாட்டின் பெண் ஆற்றலே தேச கட்டமைப்பின் அடித்தளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் தலைமையில் நடைபெற்ற உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்றும், உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும், தற்போது அது 400ஐ கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாகவும், நாட்டின் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்புமுனையாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். துருக்கியில் அண்டாலியா நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் மற்றும் கும்கும் மோகோத் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி நாட்டிற்கு பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் தென்கொரிய இணையை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.